அனைவருக்கும் வணக்கம். எனது சாயம் என் மீது விழுவதில்லை. இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு இங்க வருகை தந்த எல்லாத்தையும் உங்களை வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல யாவரும் பதிப்பகத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வே இறையன்பு அவர்களுக்கு என்னோட நன்றியும் வருகையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார் இங்க வந்ததுக்கு. அண்ட் எழுத்தாளர் முனைவர் ஜென்சி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அண்ட் வரவேற்கிறேன். அண்ட் உங்க எல்லாத்தையும் மனமார்ந்து வரவேற்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். யாவரும் பதிப்பகம் ஓனர் திரு ஜீவ கரிகாலன் அவர்களுக்கு ப்ரொஃபசர் ஜென்சி அவர்கள் பொன்னாடை போற்றி அடுத்ததாக நினைவு பரிசு கொடுத்து கௌரவிப்பார் ஜென்சி மேம் அவர்கள். புத்தகத்தின் முதல் பிரதியை மி கமலா அவர்கள் வாங்குவார். இந்த இணைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள் மேரி அவர்களே, தேவி கமலா அவர்களே, இந்த நூலை எழுதி வெளியிட்டிருக்கின்ற முனைவர் ஜென்சி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலுக்கு ஒரு வாழ்த்துரையை நான் எழுதித்தர வேண்டும் என்று முனைவர் ஜென்சி அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டார்கள். தமிழகத்தில் பலரும் அறிந்த ஒரு பெயர் முனைவர் ஜென்சி அவர்கள். அவர் ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்ற இந்தியாவின் முதல் திருநங்கை என்கின்ற பெருமையை பெற்றவர். லயோலா கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகின்ற பெருமையையும் பெற்றவர். அவர் கவிதைகள் எழுதுபவர், ரேடியோ ஜாக்கியாக பணியாற்றி இருக்கிறார், நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஊக்க பேச்சாளர், சமூக செயல்பாட்டாளர், பாலின சமத்துவத்திற்காக உழைப்பவர், இப்படி பல்வேறு தளங்களில் இயங்கி வருகின்ற ஓர் ஆளுமை. அவர் மரகதவள்ளி அறக்கட்டளை விருதை பெற்றிருக்கின்றார். கை நிறைய பல விருதுகளை அவர் பெற்றிருக்கின்றார். அவர் தங்கமகள் விருதையும் பெற்றிருக்கிறார். அவர் தங்கமகள் விருதை பெற்றது எனக்கு சற்று வருத்தம். ஏனென்றால் அவருக்கு முறைப்படி வைரமகள் விருதை கொடுத்திருக்க வேண்டும். அத்தனை விருதுகளை பெற்று துடிப்பாக செயல்படுகின்ற அவர் இந்த நூலை எழுதி என்னிடம் அனுப்பிய போது நான் அதை வாசித்து பார்த்தேன். அந்த நூலை வாசித்த போது எனக்கு ஒரு ஜென் தத்துவம் தான் நினைவுக்கு வந்தது. ஜென்னிலே எப்போதுமே சொல்வார்கள், உன்னுடைய மூல முகத்தை தேடு என்று சொல்வார்கள். நம்முடைய முகம் நம்முடைய மூல முகம் அல்ல. இது ஒரு ஒப்பனை முகம், இது ஒரு இரவல் வாங்கிய முகம். இது நம்முடைய மூல முகம் அல்ல. மூலத்திற்கு திரும்பு என்று சொல்கின்ற ஒரு சொற்றொடரும் ஜென்னில் உண்டு. அந்த மூலத்திற்கு திரும்புகிற போது உருவங்கள் மறைந்து விடுகின்றன. நம் உள்ளுணர்வு மட்டுமே நிலைத்து நிற்கிறது. மனிதன் என்பவனே உள்ளுணர்வு மட்டும்தான் என்பதை உணர்த்துகிற ஒரு நூலாக இந்த நூல் எனக்கு பட்டது. நூலின் தொடக்கத்தில் அவர் தன்னுடைய வழிகளை பற்றி எல்லாம் கூறுகிறார். அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருப்பார். நட்சத்திரங்கள் கூட கருப்பு சந்தையில் தான் கிடைக்கின்றன என்று சொல்கிறார். வானம் கருப்பாக இருப்பதால் தான் நட்சத்திரங்கள் தெரிகின்றன. பகலில் நட்சத்திரங்கள் தெரிவதில்லை. நாம் எல்லாம் நினைக்கிறோம் இருட்டுதான் மறைக்கும் என்று. அதிக வெளிச்சமும் மறைக்கும் என்பதால் தான் பகலிலும் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் சூரியனால் நட்சத்திரங்கள் மறைந்து விடுகின்றன. எனவே கருப்பு சந்தையில் தான் நட்சத்திரங்கள் கிடைக்கும் என்றால் வழிகளில் தான் மகத்தான கவிதைகள் உருவாக முடியும். அதனால்தான் ஷெல்லி எழுதினார், எங்கள் மகத்தான கவிதைகள் எல்லாம் எங்கள் சோகங்களைத்தான் பாடுகின்றன என்று குறிப்பிட்டார். இந்த நூலின் தொடக்கத்திலேயே அவர் கடலில் அலை அடிப்பதால் தான்
வியர்ந்து பார்க்கிறோம் தண்ணீரை. குளத்தில் அமுங்கி இருப்பதால் நீரின் மௌனங்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளப்படுவதில்லை யாவராலும் என்று எழுதியிருக்கிறார். அமைதியாக இருப்பவருடைய மௌனங்களை நாம் அறிந்து கொள்வதில்லை. பேசுபவர்களையே நாம் கவனிக்கின்றோம். பேச்சை காட்டிலும் வலிமையாக இருந்தாலும், பேச்சை காட்டிலும் ஆழமாக இருந்தாலும் நாம் அந்த மௌனத்தை உள்ளே புகுந்து திறந்து பார்ப்பதில்லை. அதனால்தான் தாகூர் சொன்னார், ஆழமில்லாத இடங்களில் தான் அலை இருக்கிறது, ஆழமான கடல் அமைதியாகவே இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அந்த கவிதை தொகுப்பில் அவர் பல்வேறு மின்னுகிற வரிகளை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் முகமூடியை போர்த்தி கொண்டு என் அருகே வருகிறாய். நாம் எல்லோருமே முகமூடியை போர்த்தி கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறோம். நீ எனக்காக ஒதுக்கிய வார்த்தைகளை ஆயுதமாக உன்னிடத்தில் நான் எய்துவேன் என்கிறார். எந்த வார்த்தைகளை இந்த சமூகம் சிலர் மீது எரிகிறதோ அந்த வார்த்தைகளையே ஆயுதமாக பயன்படுத்துகிற காலம் வந்துதான் தீரும் என்பதைத்தான் அந்த கவிதை உணர்த்துகிறது. இன்னொரு கவிதை, வாழ்க்கையின் கடைசி கரையில் நிஜம் போல நடிக்கிறாய், நடிப்பதை போல நிஜமாக இருக்கிறாய். நான் கரையை கடந்து நகரத்திற்குள் சென்று விட்டேன், வெகு நெடுந்தொலைவு சென்று என்று ஒரு கவிதை. வாழ்க்கையின் கடைசி கரையில் கூட நடிக்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு வேதனை ஏற்படும். இறுதி கட்டத்தில் கூட நடிக்கிற மனிதர்களை நாம் கடந்து விட்டு போவதுதான் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் பலரை பார்ப்போம், அவர்களை கடந்து விட்டு போவதுதான் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கும். இன்னொரு கவிதை, மிக நுட்பமான கவிதை. தனக்கான வழிகள் மற்றவர்களின் காயங்களை நீவிக் கொடுக்கின்றன ஓவியங்களாக. வழிகள்தான் கவிதைகளாகின்றன, வழிகள்தான் கதைகளாகின்றன, வழிகள்தான் ஓவியங்களாகின்றன. அந்த ஓவியங்களை பார்த்து நாம் ரசிக்கிறோம், அந்த கண்ணீரை உணராமலேயே, அந்த வழிகளை உணராமலேயே. மிக நுட்பமாக எழுதப்பட்ட இன்னொரு கவிதை முதிர்கண்ணி என்கிற கவிதை, மிக நுட்பமாக எழுதப்பட்டது. இன்னொரு கவிதை, வரம்பாங்க வந்திருக்கிறேன் வாயடக்கி நிற்காமல், எங்க ஆத்தா மாரியம்மா தருவாளா கேட்ட வரம், வேப்பஞ்சேலை உடுத்துகிறேன் விரதம் இருக்கிறேன், வேல் குத்துகிறேன் தேர்கூட இழுக்கிறேன், அனைத்தையும் நான் செய்வேன் கேட்டவரம் கொடுப்பாளா எங்க ஊரு மாரியாத்தா என்று. இந்த கவிதை மேலோட்டமாக பார்க்கிற போது மாரியாத்தாவிடம் கேட்பதுதான். ஆனால் இத்தனை செய்தாலும் சில ஏக்கங்கள் நிறைவேறாமலே போய்விடுகின்றன என்கின்ற வழியை அவர் இதில் பதிவு செய்கிறார். எந்த வார்த்தைகளை கொண்டு நிரப்புவது என் அன்பின் ஆழங்களை என்கிறார். அன்பை உணர்த்துவதற்கு சொற்கள் எல்லாம் போதுவதே இல்லை. ஏன் போதுவதில்லை என்றால், நம்முடைய மொழியே ஒரு வகையில் மொழிபெயர்ப்பு தான். நாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார், மலையாளத்தில் மொழிபெயர்த்தார் என்கிறோமே, தமிழிலேயே நாம் மொழிபெயர்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏனென்றால் எண்ணங்களைத்தான் நாம் மொழிபெயர்க்க முயற்சி செய்கிறோம். ஆனால் மொழி பலவீனமானது, எண்ணங்கள் வலுவானவை. நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் நம்மால் மொழிபெயர்க்க முடியாது. சர்க்கரையும் இனிக்கிறது, அதிரசமும் இனிக்கிறது. ஆனால் இரண்டு இனிப்புக்கும் வெவ்வேறு சுவை இருக்கிறது. நம் மொழியில் பற்றாக்குறை இருப்பதால் நாம் இரண்டையும் இனிக்கிறது என்று சொல்கிறோம். எந்த வார்த்தைகளை கொண்டு என்னுடைய அன்பின் ஆழங்களை உணர்த்த முடியும்? எவ்வளவு அழகான ஒரு கவிதை பாருங்கள். உண்மையிலேயே வார்த்தைகளால் அன்பின் ஆழங்களை உணர்த்த முடியாது, செய்கைகளால் தான் உணர்த்த முடியும். அதனால் தான் கலீல் கிப்ரான் சொன்னார், பணி என்பது வெளியே தெரிகிற அன்பு. ஒருவர் மீது நீங்கள் அன்பு வைத்திருந்தால் அவர்களுக்காக எந்த பணி சமூகத்தின் மீது அன்பு வைத்திருந்தால் நீங்கள் செய்கிற பணிகள் தான் அந்த அன்பை உணர்த்தும்.
ஒரு மகனின் மீது அன்பு வைத்திருந்தால் அந்த மகனுக்காக நீங்கள் செய்கிற பணிவிடைகள் மூலம்தான் அந்த அன்பை உணர்த்த முடியும். சொற்களால் அன்பை உணர்த்த முடியாது. சொற்களுக்கு இடையே மௌனம் என்று இன்னொரு கவிதை எழுதியிருக்கிறார். நீங்கள் உற்று பார்த்தால் மௌனமே இல்லாமல் ஒருவர் பேசினால் யாருக்கும் புரியாது. இடைவெளியே விடாமல் இரண்டு சொற்கள் இடம்பெற்றிருந்தால் அதை வாசிக்கவே முடியாது. இடைவெளிதான் வாசிக்க வைக்கிறது, மௌனம்தான் வாசிக்க வைக்கிறது. இடைவெளிதான் உறவுகளை கூட வலிமையாக்குகிறது. இடைவெளிகள் இல்லாமல் உறவு இருந்தால் வெகு விரைவில் அது பட்டு போய்விடும். அதனால்தான் சொற்களுக்கிடையே மௌனம் இருக்கிறது, உறவுகளுக்கு இடையேயும் ஒரு மௌனம் இருக்க வேண்டும். அந்த மௌனம்தான் அதை அர்த்தப்படுத்துவதாக இருக்கிறது. இன்னொரு கவிதை, ஆண்களைப் போல பேசணும், ஆண்களைப் போல நடக்கணும், ஆண்களைப் போல நாங்கள் விளையாடணும், ஆண்களைப் போல ஆடணும். திரும்பி பார்க்கிற அசைபோடுகிற போது இதில் ஏதும் குறை இருந்தால் தனிமையில் தள்ளி புதைத்து விடுவார்கள் இந்த ஆண்மகன்கள் என்று. எவ்வளவு அற்புதமான ஒரு கவிதை. ஒரு பெண், தன்மை உள்ள ஒருவர் ஆண்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மீது திணிக்கிற அந்த புறக்கணிப்பை இதைவிட அழகாக யாரும் கவிதையில் பதிவு செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன். உன்னிடம் பேசினால் சூடு போட்டு விடுவேன் என்று என் வீட்டினர் விரட்டினார்கள், ஆனாலும் உன்னோடு பேசும் ஆசை, எனவே பேசிவிட்டேன். அவன் மகிழ்ச்சியோடு வீடு செல்கிறான், என்னை அழ வைத்து விட்டு என்று ஒரு கவிதை. இப்படி நுட்பமான கவிதைகளை எல்லாம் அவர் இந்த தொகுப்பிலே எழுதியிருக்கிறார். அந்த கடைசி கவிதை தான் என் சாயல் என் மீது விழுவதில்லை. எனவே நம்முடைய சாயல் நம்முடைய உண்மையான சாயல் இல்லை, இதை கடந்த உள்ளுணர்வு தான் நம்முடைய சாயல். மனிதர்களின் உள்ளுணர்வை நேசிக்க தொடங்கினால் சாயல்களை மறந்து விடுவோம், முகங்களை மறந்து விடுவோம், அடையாளங்களை நாம் மறந்து விடுவோம். எல்லோரும் அடையாளத்தை அடைவதுதான் வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் அடையாளங்களை உதிர்க்கிற போதுதான் அது முற்று பெறுகிறது, நிறைவு பெறுகிறது. நாம் இந்த தொகுப்பை வாங்கி படிப்போம். முனைவர் ஜென்சி அவர்கள் தொடர்ந்து எழுதட்டும். ஏனென்றால் இதை போன்ற எழுத்துக்கள் தான் நமக்கு புரியாத பக்கங்களை புரிய வைக்கும், தெரியாதவற்றை தெரிய வைக்கும். மகத்தான எழுத்து என்பதை காலம்தான் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும். அதற்கான காலம் அவர்களுக்கு வரும் என்று சொல்லி அவர்களை பாராட்டி இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். மாணவர் நான் மாணவியாக இருந்த போது இருந்து உங்களின் சொற்பொழிவை கேட்டுக்கொண்டு வருகிறேன். நான் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அதனால வந்து நான் ஆக்சுவலாக ஒரு இது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் சாரி ஃபார் கம்மிங் பிட் லேட், டிராஃபிக்கில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். ஈன்ற பொழுதில் பெரிதுக்கும் சான்றோன் கேட்ட தாய், அந்த ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு எப்பயுமே ஏற்படும் மாணவர்களை பற்றி நினைக்கும் போது, மாணவர் மாணவியர் பற்றி நினைக்கும் போது. ஜென்சி வந்து என்ன ஒரு சொத்து மாதிரி, எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு சொத்து. அவங்க கடந்து வந்த பாதைகள் வந்து மிக சிரமமான பாதைகள், நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அத தைரியம், அவங்களுக்கு உள்ள வீரம், அப்படிதான் சொல்வேன் நான். தமிழுக்கே உரிய அந்த அன்பும் வீரமும் மிக அதிகமாக உள்ளவங்க வந்து ஜென்சி. ஸோ அதோட ரொம்ப முக்கியமானது இந்த கவிதை தொகுப்புல வந்து இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் உண்மை. சொல்லுவாங்க கவிஞர்களுக்கு ரொம்ப முக்கியமான குணம் வந்து உண்மை. ஸோ அந்த உண்மைத்தன்மை தான் வந்து அந்த கவிதையோட பலமே. ஸோ இந்த ஐம் சாரி அபவுட் இட், நான் கொஞ்சம் லேட்டாக வந்தனால என்னால் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் மாற்றி மாற்றி பேசுகிறேன். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிக மகிழ்ச்சி. ஜென்சி வந்து இன்னும் நிறைய கவிதைகள் எழுதணும், நிறைய புத்தகங்கள் எழுதணும். வாழ்த்துக்கள். ஸோ இன்று ஒரு முக்கியமான நன்னாள். என்னன்னா, நான் வந்து கல்லூரி படிக்கும்போது உள்ளொளி பயணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன்.
அதுக்கப்புறம் தான் எனக்கு என்னுள்ள நிறைய மாற்றங்கள். அந்த புத்தகத்தோட பயணம் எனக்கு நிறைய ஆன்மீக உணர்வு மட்டுமல்லாம வாழ்க்கையை எப்படி உணர்றது, மனிதர்களை எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படிங்கிற விஷயங்களை நிறைய சொல்லி கொடுத்து இறையன்பு ஐயா எழுதின புத்தகம் அது. ஸோ இன்னைக்கு அவங்களோட ஒரு மேடையை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த நல்வாய்ப்பினை தந்த முனைவர் ஜென்சி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த கவிதை நூல் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தடுத்து அதோடைய வளர்ச்சி, அதுக்கப்புறம் அது பப்ளிஷ் ஆகி இன்னைக்கு ஐயா அவர்களால் அது வெளியிடப்பட்டது. ரொம்ப சந்தோஷம். ஸோ இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து வாசகர்களுக்கும், எங்களுக்காக இங்கே வருகை தந்த தங்களுக்கும், ஜெயந்தி மேம், போர்க்கடி மேம், தேவி மேம் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் பிருத்திவிராஜ் என்னுடைய மாணவர், அவருக்கும் நன்றி. ஸோ யாவரும் பதிப்பகம் ஜீவ கரிகாலன் அவர்களுக்கு இந்த மேடை தந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த நூல் மேலும் மேலும் சிறப்பு பெற்று நிறைய புத்தகங்கள் நீங்கள் எழுதணும். ஸோ வாழ்த்துக்கள்.